உச்சக்கட்ட மது போதை, நுரையீரல் தொற்றால் பறிபோன அந்த சீல் நடிகையுடைய கணவர் ரவீந்தர் வெளியான அந்த துயர செய்தி இணையத்துல மிகப்பெரும் ஒரு பரபரப்பையும், சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் மிக முக்கியமான சீல் நடிகையில ஒருத்தவங்க விஜே மகாலட்சுமி. இவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து நடிக்கணும் அப்படிங்கிறது பெரிய ஆசை. தமிழ் சினிமால நெறைய வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனா, இவங்களுக்கு பெருசா ஒண்ணும் வாய்ப்பு கிடைக்கல. அந்த நேரத்துல விஜேவா இவங்க தனது பணிய தொடங்கியிருக்காங்க. அப்படி விஜேவா ஆன பிறகு தான் இவங்களுக்கு நெறைய நண்பர்கள் வட்டாரம் கிடைச்சிருக்கு. அதன் மூலியமா தான் இவங்களுக்கு சன் டிவில ஒரு சீரியல்ல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சதாம். அதன் மூலியமா தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சீரியல்ல முழுக்க முழுக்க கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க மகாலட்சுமி. அதன் பிறகு அப்படியே சன் டிவில நெறைய சீரியல்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப கூட சன் டிவில ஒளிபரப்பாகுற மல்லி சீரியல்ல ராஜராஜேஸ்வரி அப்படிங்கிற ஒரு வில்லி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. விஜய் மகாலட்சுமி ஆரம்பத்துல நார்மல் கதாபாத்திரம் நடிச்சாலும், போக போக அவங்களுடைய ஆட்டிட்யூடுக்கு வில்லி கதாபாத்திரம் ஒரு பெரிய மைல்கல். அதன் பிறகு எந்த ஒரு சீரியல்ல வில்லி கதாபாத்திரமா இருந்தாலும், அதுல விஜய் மகாலட்சுமி கண்டிப்பா இருப்பாங்க. அந்த அளவுக்கு வில்லித்தனத்துல ஒரு பெயர் எடுத்திருக்காங்க விஜே மகாலட்சுமி. அப்படியாப்பட்ட விஜய் மகாலட்சுமி ஏற்கனவே ஒருத்தர திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு. அந்த நேரத்துல தான் கூட நடிக்கிற சீல் நடிகர் கூட அவங்க அஃபேர்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்களுடைய முதல் கணவர் மகாலட்சுமிய விவாகரத்து பண்ணிட்டாரு. இருந்துமே மகாலட்சுமி எதை பத்தியும் கவலைப்படாம தொடர்ந்து சீரியல்ல நடிச்சு வந்தாங்க. அப்பதான் தயாரிப்பாளர் த ஃபேட்மேன் ரவீந்தர் அப்படிங்கிறதோட காதலிச்சு திருமணமும் பண்ணிட்டாங்க. இவனோட திருமண வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துனுச்சு. அதன் பிறகு 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையவும் வாழ ஆரம்பிச்சாங்க. மகாலட்சுமி மேல எந்த தப்புமே இல்ல. அவங்களுடைய முதல் கணவர் தான் அவங்கள தப்பா புரிஞ்சுகிட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு மகாலட்சுமியுடைய நண்பர்கள் எல்லாரும் சொன்னாங்க. இருந்தாலும் விஜய் மகாலட்சுமிக்கு அந்த கூட அப்ப இருந்தத சில பேரு உண்மை அப்படின்னும் சில விஷயங்கள பத்தி பேசியிருந்தாங்க. அப்படியாப்பட்ட இந்த நிலைமையில மகாலட்சுமி தொடர்ந்து சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது மகாலட்சுமிக்கு அந்த நடிகர் கூட மீண்டும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சில பேரு ரவீந்தர் கிட்ட சொல்லியிருக்காங்க. ரவீந்தர் முதல்ல இதை நம்பல. ஆனா போக போக ரவீந்தருக்கும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. மகாலட்சுமி உண்மையாலுமே அந்த சீல் நடிகர் கூட அஃபேர்ல தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயம் ரவீந்தருக்கு தெரிய வர, அதை நினைச்சு ரவீந்தர் ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்காரு. அதை தாங்கிக்க முடியாம பயங்கரமா மது போதைக்கு அடிமையாக ஆரம்பிச்சிருக்காரு. ஏற்கனவே அவரு உடல் பருமன் காரணமா அவருக்கு உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த நேரத்துல இப்படி அளவுக்கு அதிகமா மது குடிச்சதன் காரணமா அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய நுரையீரல், லிவர் எல்லாமே முழுவதுமா கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படைய ஆரம்பிச்சிருக்கு. திடீர்னு இன்னைக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டதன் காரணமா அவருக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய பரிதாபம் தான் ஒட்டுமொத்த சின்னத்திரை ரசிகர்கள் அனைவரையும் உச்சக்கட்ட சோகத்திலையும் கண்ணீர்லையும் முழுக வச்சிருக்கு.